Happy morning, students. In the video, we will find out how to compute or how to calculate or how to find square root and cube root. ஒரு நம்பர் கொடுத்து அது ஸ்கொயரா இல்லையா, இல்லை அதோட ஸ்கொயர் ரூட் என்ன, இல்லை அது கியூபா இல்லையா, அதோட கியூப் ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு பேர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு பேர். இது மெத்தடுக்கு பேர். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டை பார்ப்போம். இப்போ 324 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி ஸ்கொயரா இருந்தால் அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், we will start dividing that number by the smallest prime that we know. ஸோ நமக்கு ஸ்மாலஸ்ட் ப்ரைம்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இது எல்லாமே நமக்கு ப்ரைம் நம்பர்னு தெரியும். அதனால் இதோட என்ன நமக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் விச் வில் டிவைட் திஸ் நம்பர் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை நமக்கு, ஏன்னா எல்லா ஈவன் நம்பரும் 2 வரை டிவைட் ஆகும். ஸோ நம்ம 2லயே ஆரம்பிச்சிடலாம். அது ஆடாக வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஆடுனா இது 3லையும் டிவைட் ஆகலாம், 5லையும் டிவைட் ஆகலாம், 7லையும் டிவைட் ஆகலாம். ஸோ அப்போ நமக்கு டேபிள்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியணும். அப்படி இல்லைன்னா டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நம்பர் எதில் டிவைட் ஆகணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு மெத்தட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 324 இது ஆட் நம்பர், சாரி ஈவன் நம்பர்ன்றதால 2ல டிவைட் ஆகும். ஸோ 2ல ஆரம்பிங்க. 2ஆல் 324 டிவைட் பண்ணிங்கன்னா 162 வரும். 162 இஸ் அகெயின் அன் ஈவன் நம்பர். அதனால திருப்பி நம்ம 2ஆலே டிவைட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா 81 வரும். Now 81 is an odd number. So 2 இங்கே யூஸ் பண்ண முடியாது இனிமேல். 2 won't divide 81. But 81 is divisible by 3. அதனால இப்போ 3 யூஸ் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணால் 27 வரும். திருப்பியும் 27 is divisible by 3. அதனால திருப்பியும் 3ஆல் டிவைட் பண்ணால் 9. 9ம் 3ல டிவைட் ஆகும். டிவைட் பண்ணால் 3. 3யும் 3ல டிவைட் ஆகும், வந்தால் 1. ஸோ எப்போ 1 வந்துருச்சோ அதோட நிறுத்திடணும். இதை நிறுத்திட்டு என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக எழுதிக்கணும். அப்படி 2 times 2 times 3 times 3 times 3 times 3 எழுதிட்டு ஒவ்வொரு பேராக எழுதணும். பேர்னாக்க அதே ஃபேக்டர் 2 தரம் வரிசையாக வந்துச்சுனாக்க ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் எழுதின ஆன்சரில் வந்து இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 3 வந்திருக்கு, அப்புறம் திரும்பியும் 2 லேட்டராக வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணுங்க, வரிசையாக எல்லா ஃபேக்டரையும் சேர்த்துக்குங்க. ஒரே இதில் எழுதிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3 times 3க்கு பதிலாக இங்கே 2 times 2 வந்திருக்கு வச்சுங்களேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 times 2 இது பக்கத்தில் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. எல்லா 2எல்லாம் வரிசையாக எழுதிங்க. அப்புறம் 3 இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க, 4 இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. 4 எழுத மாட்டோம் நம்ம யூஸ்வலாக, ஏன்னா 4 வச்சு டிவைட் பண்ண மாட்டோம். இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ அந்த மாதிரி சேம் நம்பர்ஸ்லாம் குரூப் பண்ணி வரிசையாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு எவ்ரி 2 அதுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கங்க இந்த மாதிரி. ஓகேவா, இந்த 2 times 2 2 times 2 இருக்கா, அதுக்கு ஒரு அண்டர்லைன். அதே போல் 2 times 3 இருக்காங்க, இங்கே 4 times 3 இருக்கு. இருந்தாலும் நீங்கள் 2 பிரிச்சுங்க. 3 times 3 இன்னொரு 3 times 3 இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எவ்ரி அண்டர்லைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு தடவை அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கங்க. ஸோ இங்கே 2 times 2 இருக்குது, அதனால் ஒரு 2 எழுதிக்கிட்டேன். இங்கே 3 times 3 இருக்குது, அதனால் ஒரு 3 எழுதிக்கிட்டேன். இங்கே இன்னொரு 3 times 3 இருக்குது, அதனால் இன்னொரு 3 எழுதிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 times 3 6, 6 times 3 18. அதான் ஸ்கொயர் ரூட். ஸோ 324 ஸ்கொயர் ரூட் 18 அப்படிங்கிறத நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடால் கண்டுபிடிச்சோம். முக்கியமான விஷயம், இதை நம்ம டிவைட் பண்ணுறது எல்லாமே ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ப்ரைமாக தான் இருக்கணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். 250 ஒரு நம்பர், அது ப்ரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு 250 பார்த்தீங்கன்னா இது 10லையும் டிவைட் ஆகும். பட் 10 இஸ் நாட் ப்ரைம் நம்பர், ஆனால் 5ல டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்மாலஸ்ட் 2லேருந்து ஆரம்பிக்கணும். எந்த நம்பரால் டிவைட் ஆகும் பார்க்கணும். 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 2 எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வரும் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ நான் 5 எடுத்துகிட்ருக்கோம், ஏன்னா அதுவும் ப்ரைம் நம்பர்ன்றதுனால. 5ஆல் டிவைட் பண்ணால் 50, 50யும் 5ல டிவைட் ஆகும். ஸோ அதால் டிவைட் பண்ணால் 10, 10ம் 5ஆல் டிவைட் ஆகும். அதால் டிவைட் பண்ணால் 2 வந்துச்சு. 2 will be divisible by 2, அதனால 1. ஸோ 1 வந்துச்சு, we can stop. இப்போ இங்கே இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 5 times 5 எழுதியாச்சு, இங்கே ஒரு 5 times 2 எழுதியாச்சு. இப்போ
இந்த இந்த 5 வந்துட்டு பேரில் இருக்குது, அதாவது 2 இருக்குது, அதனால இது ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற 5ம் 2ம் பேர் கிடையாது, அதாவது இன்னொரு 5ஓ 2ஓ இல்லை, ஒரே ஒரு தரம் தான் வந்துருக்குது. அதனால அது பேர் கிடையாது. இந்த மாதிரி பேர் இல்லாமல் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுனாக்க தென் this number 250 is not a prime அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிடலாம். சரியா? இப்படிதான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ கியூப் ரூட் பார்க்கலாம். கியூப் ரூட்டுக்கும் மெத்தட் அதே தான். ஃபைண்ட் ஃபேக்டர்ஸ், பிரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் கீப் டிவைடிங் them. இப்போ 64 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 64 இஸ் an even number, அதனால அது 2 டிவைட் ஆகும். ஸோ 2 டிவைட் பண்ணால் 32, திருப்பி 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16 டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் 8 டிவைட் பண்ணால் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, கடைசியில் 1 வந்துடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 டைம்ஸ் 2 வந்துடுது. அதை எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு காம்பினேஷனுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணோம். இங்கே 3 பண்ணோம். ஸோ 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 அது ஒரு அண்டர்லைன், இன்னொரு 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 அது ஒரு அண்டர்லைன். ஒவ்வொரு பேர்லேருந்தும் ஒவ்வொரு குரூப்லேருந்தும் ஒரே ஒரு தரம் அந்த நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 2 3 தரம் இருக்கா, அதனால இங்கேருந்து இந்த 2 எடுத்துக்கிட்டேன். இந்த குரூப்பில் 2 ஒரே ஒரு தரம் எடுத்துக்கிட்டேன். 2 டைம்ஸ் 2 எவ்வளோ? 4. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் 4. அதாவது 4 டைம்ஸ் 4 டைம்ஸ் 4 64. அதனால 64ஓட கியூப் ரூட் 4 கரெக்டாக வந்துடுச்சு. 64 இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். இப்போ 250 அங்கே எடுத்துட்டு அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க நம்ம 250 5ஆல் டிவைட் பண்ணால் 50, 50 5ஆல் டிவைட் பண்ணால் 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2, 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துச்சு. ஸோ வி ஸ்டாப் இட். இப்போ இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 5 டைம்ஸ் 5 டைம்ஸ் 5 டைம்ஸ் 2. இப்போ 5 3 தரம் வந்துச்சா, அதுக்கப்புறம் அதனால அந்த 5 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஆனால் 2 வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. 2ம் 3 தடவை வந்திருக்கணும். வந்திருந்தாக்க இட் வுட் ஹவ் பிகம் அ பர்ஃபெக்ட் கியூப். ஆனால் வரல. அதனால 250 இஸ் நாட் அ கியூப், இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். பர்ஃபெக்ட் கியூப்னாக்க ஹோல் நம்பராக வராது. இட் இஸ் நாட் அன் இன்டீஜரோ ஹோல் நம்பரோ இல்லை, ஃப்ராக்ஷனில் வரும். அதனால இது பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஸோ இப்படி தான் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். மெத்தட் ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஸ்கொயர்னாக்க அதே ஃபேக்டரை 2 குரூப் பண்ணிப்பீங்க. கியூப்னா 3 குரூப் பண்ணிப்பீங்க. ஒவ்வொரு குரூப்லேருந்தும் ஒவ்வொரு நம்பர் எடுத்துப்பீங்க. அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்க வர ஆன்சர் தான் ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ. ரெண்டுத்துக்கும் மெத்தட் ஒன்று தான், குரூப்பிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வீடியோ கேளுங்க. அப்படி புரிஞ்சிடுச்சுனாக்க இந்த சம்ஸுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்டில் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீடியோ ரன் பண்ணிங்கன்னா இப்போ ஆன்சர் காமிட்டு போகிறேன். ஸோ நோன்னு போட்டால் இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இல்லை பர்ஃபெக்ட் கியூப்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 584 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதனால நோ போட்டிருக்கேன். 800 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப், அதனால இங்கே நோ போட்டிருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா இது கிளியர் ஆகிடும். கீப் ட்ரைங். ஆல் த பெஸ்ட்.